வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் ட்வின் ஃப்ளேம் இரட்டை சுடர். அதுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல் கார்டு வச்சுருக்கேன், மூன் கார்டு வச்சுருக்கேன், ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஏஞ்சல்ஸ் கார்டு வந்து உங்களோட பர்சன், உங்களோட ட்வின் ஃப்ளேம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ உங்களோட ட்வின் ஃப்ளேம், ஓகே, ஸ்பிளிட் சோல், வேலை சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கலாம், போட்டி பொறாமைகள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவங்க வேலை பார்த்துட்ருக்கலாம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் வர சான்சஸ் இருக்குது. ஃபைனான்ஷியலாகவும் ப்ராப்ளம் போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வருது. ஓகேவா? எஸ், சில மனக்காயங்களும் அவங்களுக்குள்ள இருக்குது. ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க சான்சஸ் இருக்குது. நீங்களும் அவங்களும் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கலான்னு, அதே டைம் அவங்களுக்கான அங்கீகாரமும் அதே இடத்துல கிடைக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அவங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட பர்சனுக்கு வந்து ப்ரமோஷன் வரலாம், இன்க்ரிமெண்ட் வரலாம். ஸோ ப்ராப்ளமும் போகும், அதே நேரத்தில் அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. சில நபர்கள் வெளியூர் வெளி மாநிலம் அந்த மாதிரி கூட போயிருக்கக்கூடும். ஓகேவா? எஸ், இதில் கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயத்த நான் சொல்கிறேன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு சொன்னேன், பட் இதில் ஒரு 2% மட்டும் ரொம்ப சேர்ந்துருப்பீங்க. எஸ், சேர்ந்து ஒன்று மண்ணுமா உங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு 40+ இருப்பாங்க. எஸ், 40லேருந்து 45+ வரைக்கும் இருப்பாங்க. இதுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஒண்டி அவங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல புரிதல்கள் இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் கடந்து தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப அரிதாக கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரியே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரெசினேட் ஆகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட வைப்ஸ் எனக்கு வரும்ல. ஸோ அதனால இந்த விஷயங்கள் எனக்கு இந்த கார்ட்ஸ் தொடும்போது ரெசினேட் ஆகுது. அதனால நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். எஸ், உங்களோட அந்த ஒரு காதல் ரொம்ப அழகாக இருக்குது. எஸ், ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள். மீதி எல்லாரும் பிரிஞ்சிருக்க மாதிரி தான் கார்ட்ஸ் காட்டுது. ஓகேவா? நீங்களும் உங்களோட ட்வின் ஃப்ளேமும் பிரிஞ்சு தான் இருக்கீங்க. உங்களை பற்றின ஞாபகங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேலை சார்ந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கலாம். ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கூட போக சான்சஸ் இருக்குது. ஃபைனான்ஷியலாகவும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் அதே நேரத்தில் வேலை செய்யும் இடத்துல அவங்களோட தகுதிக்கு ஏற்ப ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உங்களை பற்றின ஞாபகங்கள் மட்டும்தான் அந்த நபருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இதுதான் அவங்கள பற்றின விஷயங்கள். இப்போது இந்த டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த கார்ட்ஸ்லேருந்து வர விஷயங்கள், அந்த 2% மட்டும் அவங்க ட்வின் ஃப்ளேம் கூட ரொம்ப கலந்துருக்காங்க. எஸ், ரொம்ப கலந்துருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி அவங்க கொடுத்த விலைகள் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய வழிகளுக்கு பார்த்துட்டு தான் அவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்கு. இது உங்களை பற்றின விஷயங்கள். ஓகேவா? எஸ், ட்வின் ஃப்ளேம் அதை பற்றின தேடல் அதிகமாக இருக்குது. எஸ், அதை பற்றி தேடிட்டே இருப்பீங்க, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு கார்ட்ஸ். இந்த பிரபஞ்சத்தை அதிகமாக நம்பக்கூடிய நபர்கள் நீங்கள். எப்படியாவது என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட இதை என்ன சேர்த்து வச்சிரும், அந்த டிவைன் எனர்ஜி என்னை சேர்த்து வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உணர்வுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எஸ், சில நேரங்களில் கடந்து வந்த பாதைகள், நிறைய காயங்கள் இவங்க உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. எஸ், உங்களோட ட்வின் ஃப்ளேம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த நபர்கள் உங்களுக்கு நிறைய காயங்களை கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் கூட நான் மறந்துடுறேன், ஆனால் என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட நான் சேரணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இருக்கீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் சொல்லுது. எஸ், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான நபர் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எஸ், நீங்களே நினச்சிருப்பீங்க, ஆமாம் நான் ரொம்ப அதிர்ஷ்டமான நபர், இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு, நானும் ஒரு ட்வின் ஃப்ளேமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டமான நபர் உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட கார்ட்ஸில் தெரியுது. நல்லா இருக்குது கார்ட்ஸ் பார்க்க. ஓகே, ஏஞ்சல் கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், இவங்களை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட பர்சன் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இவங்களை பற்றின யோசனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால உங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கான செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் கொடுங்க அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லுது. உங்களோட கார்டியன் ஏஞ்சலும் அதுதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இவங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காத, கொஞ்சம் உன்னை பற்றியும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உங்களுக்கான சுயம் அதை தேடுங்க. இப்போ இவங்க உங்களை விட்டு தள்ளி போகிறாங்க, இவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க,
எஸ், இதில் வந்து சில நபர்களுக்கு தான் ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது சில நபர்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குல்ல, ஒரு விழிப்புணர்வு இருக்குல்ல, நீங்கள் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு. பட் நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கள் ட்வின் ஃப்ளேம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் நானும் அந்த ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ரெசனேட் ஆகுது. பட் உங்களுக்கு அதை பற்றின அறிவு ஜாஸ்தியாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க. நிறைய விஷயங்கள் எஸ் யூடியூப்பில் கூட போய் பார்த்துருக்க கூட, ஸோ இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து கூட கேட்டுருக்க கூட, என்னோட ட்வின் ஃப்ளேமை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கை கூட விடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரெசனேட் ஆகுது. இதுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்னென்னா, ஓகே எல்லாம் சரி, பட் உனக்கான ஒரு செல்ஃப் கேர் நீ கொடுத்துக்க அப்படின்றாங்க. அதுதான் அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் உங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் இப்போ இந்த 3 கார்டையுமே சேர்த்து வச்சு ஓவரால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ தேடிட்டு இருக்கீங்கல்ல, என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட சேரணும், என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட சேரணும்னு. இதுக்கு வந்து வெளி மனுஷங்க யாருமே உதவ முடியாது. ஸோ இப்போ உங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட வந்து உங்கள் கூட சேரணும் அப்படின்னா, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். எஸ், உங்களோட இன்னர் ஒர்க், உங்களோட மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் புதைஞ்சி மறைஞ்சி பல காயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் மெடிடேஷன் பண்ண நிறைய விஷயங்கள், நிறைய புரிதல்கள், இந்த ட்வின் ஃப்ளேம் பற்றின ஒரு அறிவு உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். ட்வின் ஃப்ளேம்ங்கிறது ஒரு கடல் போன்றது. அதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப கம்மி. எஸ், நீங்கள் இப்போ இந்த இரட்டை சுடர் பற்றி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணி உட்காருங்க, கொஞ்சம் டைம் எடுத்து உட்காருங்க. அப்போ இதோட ஞானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் உங்களை நிறைய விஷயங்கள்ல சிந்திச்சுட்டே இருக்கீங்க, நிறைய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு முகமாக உங்களை நோக்கி நீங்கள் உங்களோட விஷயத்தை திருப்பி பாருங்கள். வெளியிலே பார்த்துட்டு இருக்காம அது கொஞ்சம் டேர்ன் பண்ணி உங்கள் சைடு, எஸ் உங்களை நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ட்வின் ஃப்ளேம் எப்படி நம்மளை நோக்கி வருவாங்க, அதுக்கான நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களை நேசிக்க எஸ் உங்கள் மேலே நீங்கள் மதிப்பு, மரியாதை, காதல் எல்லாம் கூட்ட இந்த நபர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி வருவாங்க. ஸோ இவங்கள வெளியில் தேடாதீங்க, ஓகேவா? நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த பர்சன் இப்போது சில பேர் பார்த்துருக்க கூட, இன்னும் இதில் ரெசனேட் ஆகிற விஷயம், சில பேர் அவங்களோட ட்வின் ஃப்ளேமை பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லை பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது, இல்லை எங்கேயோ இருக்காங்க பட் என் கண்ணுக்கு இன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அவங்கள ஈர்க்கணும், எஸ் உங்களை நோக்கி வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல யூட்டர்ன் போட்டு உங்கள் மனசுக்குள்ளே பாருங்கள். எஸ், உங்கள் மனசுக்குள்ளே பாருங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்போ நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும். ட்வின் ஃப்ளேம்ங்கிறது என்ன அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? வானத்தில் சிறகடிச்சு பறக்கணும், எஸ் சிறகடிச்சு பறக்கணும் என்னோட ட்வின் ஃப்ளேம் கூட அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஓகே, சூப்பர். பறக்கணும்னு ஆசைப்பட்ட பிறகு நம்மளோட சிறகுகளில் சுமைகளை வச்சுக்க கூடாது. சுமைகளை வச்சுக்கிட்டா எப்படி பறக்க முடியும்? ஸோ உங்களை சுற்றி என்னென்ன நடந்துட்டுருக்கு, எது வேணும் எது வேணாம், எதை களைஞ்சி விடுறது, அப்படியே உங்களையே நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இப்போ இவங்களுக்கு மனக்காயங்கள் இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி உங்களுக்கும் சில மனக்காயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஹீல் பண்ணணும், ஓகேவா? உங்களுக்கான ஹீலிங் செக்ஷன் எடுத்துக்கோங்க. உங்களை நீங்களே கூட ஹீல் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் நிதானமாக இருக்க கற்றுக்கோங்க. பரப்பரான்னு இருக்கிற மாதிரி மனசு காட்டுது சில நேரங்களில். அதே நேரம் நான் பொறுமையாக இருக்கணும், எஸ் கொஞ்சம் பொறுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசு ஆசைப்படுது. 2 சைடும் இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே பரப்பரான்னு இருக்கும், இன்னொரு நாள் அமைதி அப்படின்ற மாதிரியும் மனசு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க, அப்புறம் இந்த பர்சன் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, சரியா? ஸோ ஏஞ்சல் கொடுக்குற அட்வைஸ் இதுதான், ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேவா? நான் நெக்ஸ்ட் ட்வின் ஃப்ளேம் ரீடிங் எடுப்பேன்ல, அப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், சரியா? தேங்க்யூ, பாய், டேக் கேர்.